நாராயணா, மகாதேவரின் கோப நெருப்பையும் மகாகாளியின் இந்த வேகத்தையும் எண்ணி வருந்துகிறேன். விளைவுகள் எதுவாக இருப்பினும் அது பிரபஞ்சத்திற்கு பேரழிவையே தரும். லக்ஷ்மி தேவி, மகாகாளியின் முடிவை மகாதேவரால் கூட மாற்ற இயலாது. இனி மகாகாளி ஜலந்தரை அழிப்பதை எவராலும் தடுக்க இயலாது. கடந்த முறை நாம் சந்தித்த போது சூழ்நிலை சற்று வேறாக இருந்தது. தற்போதைய சூழ்நிலை முற்றிலும் வேறாக மாறிவிட்டதல்லவா? இம்முறை நான் உன்னை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக உள்ளேன். நீ இப்பொழுது கூட உனது பார்வையை மாற்றிக்கொள்ளவில்லை அல்லவா ஜலந்தர்? கடந்த முறை நான் உன்னை சந்திக்க வரும்பொழுது நீ உனது கர்மத்தை செய்யாதபடியால் நான் உன்னை தாக்கி அழிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீ புரிய வேண்டிய கர்மங்களை புரிந்து விட்டாய். மகாகாலனும் மகாகாளியும் கூட கர்ம பலனிலிருந்து தப்பிக்க இயலாத போது நீ எப்படி தப்பிப்பாய்? நான் உனது மனைவிக்கு அளித்த வரத்தின் காரணமாக உன்னை விட்டுவிடுவேன் என்று நீ எண்ணிக்கூட பார்க்காதே. ஒருவருக்கு அளித்த வரத்தை மீறுவது மிகப்பெரிய பாவமாகும். ஆனால் ஒரு தேவியின் வடிவத்தில் இருக்கும் நான் இந்த பாவத்தை செய்யக்கூட தயாராக உள்ளேன். இல்லை, இது உண்மை இல்லை. சற்று முன்பே நீ உரைத்தாய், மகாகாலனும் மகாகாளியும் கர்ம பலன்களிலிருந்து தப்ப இயலாது என்று. என்னை நீ அழித்து விட்டால் விருந்தாவிற்கு நீ அளித்த வரமானது செயலற்று போய்விடும். அதன் பிறகு நீயும் உனக்கான கர்ம பலனை அனுபவித்தாக வேண்டும் என்பதை நீ நன்றாக நினைவில் கொள். நான் என்னுடைய கர்ம பலனை எண்ணி கவலைப்படுவதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்ம பலத்தை குறித்த அச்சம் கர்மத்தை செய்ய விடாமல் என்னை தடுக்குமா? இல்லை ஜலந்தர், எனது கணவர் மகாதேவரை நீ அவமதித்த காரணத்திற்காக, எனது சகோதரர் நாராயணனை தாக்கிய காரணத்திற்காக மகாகாளி உனக்கு மரண தண்டனை அளிப்பாள். இது என்ன விசித்திரமான உணர்வு? ஏதோ தவறு நடப்பது போல் தோன்றுகிறது. என் ஜலந்தர் என்ன இது நாராயணா? ஜலந்தர் மகாகாளியின் தாக்குதலை சமாளித்து விட்டான். இவர் மகாகாளி தேவி லக்ஷ்மி. கோபமும் இவருக்கு ஒரு ஆயுதமாகும். மகாகாளியின் தாக்குதலை ஜலந்தரால் எதிர்கொள்ள இயலாது. ஆனால் இன்று மகாகாளி தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது தனது முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை. இன்று நான் சிவனின் சக்தி மகாகாலனின் மனைவி மகாகாளி ஒன்றை அறிவிக்கிறேன். இந்த யுத்தம் முடியும் வரை எந்த தேவர்களும் எந்த மும்மூர்த்தியும் எங்களுக்கு இடையில் வரக்கூடாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். நான் இப்பொழுது ஏற்றிய தீபத்தின் வாயிலாக எனது கணவனின் பாதுகாப்பு மற்றும் நல்வழி காப்பதற்காக வேண்டுகிறேன்.